வாழ்க வளமுடன். செவ்வாய் தோஷம். செவ்வாய்ங்கிறது தோஷமா இல்லை யோகமா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு யோகம்தான், தோஷம் இல்லை. நம்ம எல்லாருமே தோஷம் தோஷம்னே சொல்லி பழகிட்டோம், அப்படியே பழகிட்டாங்க. ஏன்னா தோஷம்னு சொன்னதான் பயப்படுவாங்க. பயப்படுறது யாருக்கு லாபம்? நாம் பயப்படுறது எதிராளிக்கு லாபம், ஒரு ஜோதிடருக்கு லாபம். அப்போ செவ்வாய் என்பது தோஷமல்ல, அது ஒரு யோகம். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, ஊரோட ஒத்து போயிடுவோம். ஏன்னா எல்லாருமே தோஷம்னு சொல்லி பழக்கி வச்சுட்டாங்க. ஆனால் உங்க மனசுல அது ஒரு யோகமா பார்க்கணும். அப்ப ஒரு யோகமுள்ள ஜாதகத்திற்கு இன்னொரு யோகமுள்ள ஜாதகத்தை பொருத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு நல்லவன், அவனுக்கு ஒரு நல்லவனை தானே ஃப்ரெண்டா உட்கார வைக்கணும். ஒரு கெட்டவனை கொண்டு போய் உட்கார வச்சா சரியா வராது இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு செவ்வாய் தோஷமுள்ள அல்லது யோகமுள்ள ஒரு ஜாதகத்திற்கு அதே அமைப்பில் உள்ள ஜாதகத்தை பொருத்துவது சிறப்பு. நல்லது நல்லது சேர்ந்துட்டு போட்டுமே. சரி, எந்தெந்த இடங்கள்ல இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அல்லது யோகம்? ஒரு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் அல்லது யோகம், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகர்களுக்கு இதே போன்று அமைப்புள்ள ஜாதகத்தை தான் சேர்த்தணுமா அப்படின்னா, அப்படி சேர்த்துனா சிறப்பாக இருக்கும். சில நேரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணவன் மனைவி 2 பேரும் இந்த ஜாடிக்கேற்ற மூடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. மாற்றவே முடியாது. இவங்க நினச்சா அவங்க செய்வாங்க. 2 பேரும் ஒன்று போல் இருப்பாங்க, மாற்றவே முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் தானே. 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு நல்ல விஷயம் தானே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். குழந்தை அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம்தான் குழந்தை. பூர்வ புண்ணியம், உழைப்பற்ற வருமானம், இது எல்லாம் குறிக்கக்கூடியது 5ஆம் இடம். ஜோதிடமும் 5ஆம் இடமே. அப்போ இந்த குழந்தையை தரக்கூடிய காரக கிரகம் என்னன்னா குரு. பொதுவான காரக கிரகம் குரு. சரி, ஒரு ஜாதகத்தில் குழந்தை அமைப்பு, இவங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் குரு அல்லது 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் இடம் வலிமையாக இருக்கணும். சரி, வலிமைனா என்ன? குரு ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நட்பு வீடுகளில் இருந்தாலோ அது வலிமை. சரி, இல்லை, ஒரு ஜாதகத்தில் நம்ம அந்த அமைப்பு இல்லை, என்ன செய்யலாம்? அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, இவங்களில் யார் வலிமையாக இருக்காங்க? சரி, வலிமைனா என்ன? அந்த 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது, உச்சம் பெற்றிருப்பது, நட்பு வீட்டில் இருப்பது, இதெல்லாம் வலிமை. 5ஆம் இடத்தை சுபர்கள் பார்ப்பது, ஏதாவது ஒரு சுபகிரகம் அந்த ஜாதகருக்கு சுபகிரகம் பார்க்கிறது, இது எல்லாமே வலிமை. சரி, கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருடைய ஜாதகத்திலையும் இந்த அமைப்பு இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. யாராவது ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் அந்த ஜாதகம் சுபர்களால் பார்க்கப்பட்டு சிறப்பான முறையில் இருக்கும். அரிதிலும் அரிதாக ஒரு சில பேருக்கு குழந்தை வரம் இல்லாமல் போகும். அவங்க தத்து எடுத்துக்கலாம் இல்லையா? அதில் ஒன்றும் தவறு இல்லையே. சரி, இப்போ குழந்தையை பார்த்துருக்கோம், செவ்வாய் தோஷத்தை பற்றி பார்த்துருக்கோம்.
யாருக்கு எப்படிப்பட்ட குழந்தை அமையும் அதையும் பார்த்துருவோமா? 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சூரியன் என்றால் கம்பீரமான ஆதிக்க மனப்பான்மை கொண்ட, கௌரவம் பார்க்கக்கூடிய, சுயநலம் பார்க்கக்கூடிய குழந்தை. 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சந்திரனாக இருந்தால் மென்மையான குணமுள்ள, எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய, பயணங்களை விரும்பக்கூடிய, அடிக்கடி இடமாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காது அந்த குழந்தை. அது போன்ற அமைப்பில் உள்ள குழந்தை. 5ஆம் பாவ உபநட்சத்திர அதிபதி செவ்வாய் எனில் ரொம்ப ஆக்ரோஷமான குழந்தை. எல்லாரையும் கட்டுப்படுத்த நினைக்கும், தான் நினைச்சதை செய்யணும்னு நினைக்கும், கோப குணம், சண்டை குணம் உள்ள குழந்தை. 5ஆம் பாவ உபநட்சத்திர அதிபதி புதன் என்றால் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசும், ஜாலியாக கலகலப்பாக பேசும், பேச்சுவார்த்தையில் சமர்த்தர், கணக்குகளில் திறமையான குழந்தையாக இருக்கும். 5ஆம் பாவ உபநட்சத்திர அதிபதி குரு எனில் நல்ல குழந்தை, இருக்கிற இடமே தெரியாது, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கும். சமயத்தில் திசாபுத்தி காலங்களில் மாறுபடும், ஆனால் அந்த குழந்தையினுடைய தன்மை அப்படி தான் இருக்கும். ஒரு வழிகாட்டுதலோட, எல்லாருடைய அனுகிரகத்தோடு இருக்கும் அந்த குழந்தை. 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சுக்கிரன் என்றால் நல்ல ஜாலியான குழந்தை, எதை பற்றியும் கவலைப்படாது, ஆடம்பரத்தை விரும்பும், லக்ஸரியாக இருக்கணும், கமகமன்னு மனத்தோடு இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரியான விருப்பங்கள் உள்ள குழந்தை அமையும். 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி சனி என்றால் கொஞ்சம் மந்தம்தான், கொஞ்சம் தாமதமாக தான் எதையுமே செய்யும், அழுக்காக தான் இருக்கும், சுத்தத்தை பெருசாக யோசிக்காது, இறங்கி வேலை செய்யும், எந்த இடமா இருந்தாலும் இறங்கி வேலை செய்யும். சனிங்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கூச்ச நாச்சம் பார்க்காம இறங்கி வேலை செய்யும். 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி ராகு எனில் பிரம்மாண்டமான சிந்தனைகளை கொண்டதாக இருக்கும், பேராசை கொண்டதாக இருக்கும். ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கும், ஒரு குழந்தை கொடுக்கறத வாங்கிக்கும், இன்னொரு குழந்தை எல்லாமே எனக்கு தாங்கும். அந்த மாதிரி அமைப்புள்ள குழந்தைங்க எல்லாமே இந்த விஷயத்தில் இருக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி கேது எனில் ஞானமான குழந்தை, ரொம்ப தன்மையான குழந்தை, எதையும் எளிதில் சுலபமாக விட்டு கொடுத்து போகக்கூடிய மனோபாவம் உள்ள குழந்தை. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவ உபநட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தாலே அவங்க பூர்வ புண்ணியம், குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.